அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஞ்சுஸ் கிச்சன். உங்கள் வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம சாம்பார் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, முந்திரி, திராட்சை, வெஜிடபிள்ஸ் நான் வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு போட்டு அது வெடிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும், வெங்காயம், தக்காளி ஃபுல்லாத்தையும் போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் பிரிஞ்சாலும் கேரட்டும் எடுத்திருக்கேன். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மெயினான இதுக்கு வந்துடும் அரிசி. இதோட அளவு தான் மெயின். இதுக்கு நான் எண்ணெய் ஒரு கப்பில் 3/4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டும் சேர்த்தா மாதிரி 1 கப்பு வரணும். இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதால அரிசிக்கு 1க்கு 1.5 தண்ணி தான் நம்ம வைக்கிறோம். ஸோ மொத்தமாகவே அரிசியும் பருப்பும் சேர்ந்து எனக்கு 1 வந்திருக்கிறதால நான் தண்ணி இதுக்கு 2 வைக்கிறேன். 1க்கு 2 தண்ணி வச்சுட்டு அடிஷ்னலாக காய்கறி வேகிறதுக்காக நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். மொத்தம் இந்த பாஸ்மதி அரிசிக்கு 1 கப்புக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் 1க்கு 2.5 கப்பு தண்ணியை நான் இதுக்கு ஊற்றுறேன். இதுவே நீங்கள் நார்மலாக புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசியில் செய்கிறதா இருந்தால் அரிசிக்கு தண்ணி இப்போ நான் 2.5 ஊற்றுனேன் இல்லையா, நீங்கள் 3லேருந்து 3.5 ஊற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலாக நம்ம சாப்பிட்ற ரைஸில் செஞ்சால். இந்த ரைஸ் ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நார்த் சைடில் இதை பிஸ்மில்லாபாத்துன்னு சொல்லுவாங்க. சென்னையில் இதை சாம்பார் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. டெல்டாவில் இதை அரிசி பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க. இந்த ரைஸை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்க ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த குழந்தை சாப்பிடலைன்னு அவங்க அம்மாலாம் கஷ்டப்படுறாங்களோ இந்த சாப்பாடை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி. இதை நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.